ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது 12 ராசிக்கான துரதிர்ஷ்டமான எண்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. முதல் ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி. மேச ராசிக்காரவங்க 6 அப்படிங்கிற எண்ணில் எச்சரிக்கையாக இருக்க வேணும். இது பதட்டத்தையும் ஒழுங்கற்ற முடிவுகளையும் வழிவகுக்கும். உங்களோட முடிவெடுக்கும் திறன்களை பாதிக்கும். அதனால் மேசராசிக்காரவங்க 6 அப்படிங்கிற எண்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுத்த ராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரவங்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு 7 அப்படிங்கிற எண்ணில் எச்சரிக்கை வேண்டும். இந்த எண் உங்களின் பொருளாதாரத்தையும் மன அமைதியையும் பாதிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கு உண்டாகும். ஆகையினால ரிஷபராசிக்காரவங்க 7 அப்படிங்கிற எண்ணை தவிர்க்க வேண்டும். அடுத்த ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு 3 அப்படிங்கக்கூடிய எண்ணில் எச்சரிக்கை வேண்டும். இந்த எண் உங்கள் கவனத்தை எளிதாக சிதறடிக்க செய்யும். மேலும் உறவுகளில் பாதிப்பையும் ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரவங்க 3 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்துவதை தவிர்த்துடுங்க. அடுத்ததாக கடக ராசிக்காரவங்க 4 அப்படிங்கிற எண்ணை தவிர்க்கணும். இந்த எண்ணில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இது உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கலாம். அதனால் 4 அப்படிங்கிற எண்ணில் வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு முக்கிய செயல்களையும் செய்யாதீங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க 9 அப்படிங்கிற எண்ணை தவிர்த்திடணும். 9 அப்படிங்கிற எண்ணில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த எண் உங்களோட படைப்பாற்றல் சுய வெளிப்பாட்டை பாதிக்கலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரவங்க. கன்னிராசிக்காரவங்க 8 அப்படிங்கிற எண்ணை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த எண் உங்கள் உடல் நலத்தையும் நல்வாழ்வையும் பாதிக்கும். அதனால் கன்னிராசிக்காரவங்க 8 அப்படிங்கக்கூடிய எண்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். துலாம் ராசிக்காரவங்க 5 அப்படிங்கிற எண்ணில் கவனமாக இருக்கணும். இந்த எண் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களையும் மோதல்களையும் கொண்டு வர வாய்ப்புள்ளது. அதனால் துலாம் ராசிக்காரவங்க 5 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரவங்க 2 அப்படிங்கிற எண்ணில் கவனமாக இருக்கிறது நல்லது. இது உங்களின் உணர்ச்சி வசப்பட்ட நிலையை வெளிப்படுத்துது. பாதுகாப்பின்மை பொறாமை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் 2 அப்படிங்கிற எண்ணை விருச்சிக ராசிக்காரவங்க பயன்படுத்துவதை தவிர்த்திடணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு 6 அப்படிங்கிற எண்ணில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த எண்ணை தவிர்க்கிறது நல்லது. இது உங்களோட சுதந்திரம் அன்பை பாதிக்கலாம். 6 அப்படிங்கிற எண்ணை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசிக்காரவங்க 3 அப்படிங்கிற எண்ணில் கவனமாக இருக்கணும். இந்த எண்ணை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். இந்த எண் நடைமுறை மற்றும் ஒழுக்கமான இயல்பை பாதிக்கலாம். 3ஆம் இலக்கத்துடன் வரும் எண்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசிக்காரவங்க 4 அப்படிங்கிற எண்ணில் கவனமாக இருக்கணும். இந்த எண் உங்கள் முன்னேற்றத்தில் சில தடைகளை உண்டு பண்ணும். கும்பராசிக்காரவங்க 4ஆம் இலக்கத்துடன் தொடர்புடைய தேதிகளில் முக்கியமான செயல்களை செய்வதை தவிர்க்கணும். மீன ராசிக்காரவங்க 1 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்துவதை தவிர்த்திடணும். இது உங்களுக்கு ஏற்ற எண் இல்லைங்க. இது பதட்டம் மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். 1 அப்படிங்கிற இலக்கத்தை கொண்ட தேதிகள் இல்லைன்னா வருடங்களில் முக்கிய வேலைகள் இல்லைன்னா வேறு முக்கியமானவற்றை செய்வதை தவிர்க்கணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏற்ற அதிர்ஷ்ட கல் எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டக்கல் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். மேச ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா அணிய வேண்டிய மோதிரம் பவளங்க. ரிஷப ராசிக்காரவங்க அணிய வேண்டியது வைரம். மிதுன ராசிக்காரவங்க அணிய வேண்டியது மரகதம். கடக ராசிக்காரவங்க அணிய வேண்டியது முத்து. சிம்ம ராசிக்காரவங்க அணிய வேண்டியது மாணிக்கம். கன்னி ராசிக்காரவங்க அணிய வேண்டியது மரகதம்.
துலாம் ராசிக்காரவங்க அணிய வேண்டியது வைரம். விருச்சிக ராசிக்காரவங்க அணிய வேண்டியது பவளம். தனுசு ராசிக்காரவங்க அணிய வேண்டியது கனக புஷ்பராகம். மகர ராசிக்காரவங்க அணிய வேண்டியது நீலக்கல். கும்பராசிக்காரவங்க அணிய வேண்டியது நீலக்கல். மீன ராசிக்காரவங்க அணிய வேண்டியது கனக புஷ்பராகம். இதுபடி நீங்கள் அணியும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சபடி நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.